மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 6வது வசனத்தின் அடிப்படையிலே நாம் தொடர்ச்சியாக சில காரியங்களை தியானித்துக் கொண்டு வந்தோம். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்கிற வசனத்தின் அடிப்படையிலே நீதியின் மேல் உண்டாக வேண்டிய பசி தாகத்தினுடைய அவசியத்தை குறித்து நம்ம தியானிச்சோம். நீதியை குறித்து தொடர்ச்சியாக ஆழமான காரியங்களை தியானித்து இயற்கை நீதியை குறித்தும் சமூக நீதியை குறித்தும் தனி மனித நீதியை குறித்தும் தியானித்த நாம் தொடர்ச்சியாக தேவ நீதியை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. தேவன் நீதிபரராய் இருக்கிறார். என்றுமே அவரிடத்தில் பட்சபாதம் என்பது இல்லை என்பதை குறித்து நாம் தியானித்தோம். அவர் அநீதி செய்கிற தேவன் அல்ல, அவர் எல்லார் மத்தியிலும் நீதியை நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். அப்படி இருக்க ஏன் நோவா காலத்தில் நோவாவை மாத்திரம் தேவன் காப்பாற்றி மற்றவர்களை அழிந்து போவதற்கு விட்டு விட்டார் என்கிற கேள்வி இன்னைக்கு அநேகருக்கு ஏற்படுகிறது. அதுக்குரிய பதில் என்ன என்பதை கடந்த வாரங்களை தியானித்தோம். இரண்டாவது ஒரு கேள்வியை உங்களுக்கு முன்பதாக வைத்தேன். ஏசாவை வெறுத்து யாக்கோபை சிநேகித்தேன் என்று எழுதியிருக்கிறது. அப்படி என்றால் அண்ணன் தம்பிக்கு ஆண்டவர் துரோகம் செய்திருக்கிறார் அல்லவா? அண்ணன் தம்பி மேல ஆண்டவர் சோதரம் அவர்களை ஆண்டவர் ஒருத்தரை வெறுத்து ஒருவரை நேசித்திருக்கிறார் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது எப்படி தேவன் நீதி உள்ளவர் என்பதை நீங்க சொல்லலாம் என்கிற கேள்விகளும் சில நேரங்கள் நமக்கு வருகிறது. அதுக்குரிய காரியத்தை தான் 2 வாரமா தியானிச்சுட்டு இருக்கிறோம். இன்னைக்கு அதை தான் தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. ஏசாவை ஆண்டவர் வெறுத்து யாக்கோபை நேசிப்பதற்குரிய காரணம் என்ன என்பதை நம்முடைய சில காரியங்களை சொன்னதை கண் முன்னாலே கொண்டு வருவோம். சேஷ்டபுத்திர பாகம் என்று ஒன்று இருந்தது. அது தேவனுடைய பங்கு. ஆனால் ஏசாவோ கூழுக்கு ஆசைப்பட்டு தன்னுடைய பசியை ஆற்றுவதற்கு தேவனுடைய பங்காயிருந்த சேஷ்டபுத்திர பாகத்தை யாக்கோபுக்கு அவன் விற்று போட்டபடியினாலே ஏசாவிடமிருந்து ஆசீர்வாதம் யாக்கோபுக்கு போனது. அவன் தேவனுடைய பங்கை விற்றான், அவன் தேவனை விற்றான். ஆகவே கர்த்தர் ஏசாவை வெறுத்து யாக்கோபை சிநேகித்தார். நமக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுச்சு. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை இன்னைக்கு நம்ம வாசிப்பீங்க. ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனம் மாறுதலை காணாம போனா. ஆமென். அல்லேலூயா. பிற்காலத்தில் அவன் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தான், ஆனாலும் மனம் மாறுதலே காணாம போனா. அவன் இழந்தது தான். அதே போல நாமும் கர்த்தரை விட்டுறக்கூடாது. எந்த சூழ்நிலை எதற்காகவும் எந்த கூழுக்கும் எந்த மனுஷனுக்கு எந்த காரியத்துக்கும் ஆசைப்பட்டு கர்த்தரை மாத்திரம் விட்டுவிடக்கூடாது என்கிற ஒரு எச்சரிக்கையோடு கடந்த வாரத்தின் செய்தியை நிறைவு செய்தோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை தொடர்ந்து தியானிக்கும்படியாக இருக்கிறோம். கர்த்தரை விடுதல் என்பது என்ன? கர்த்தரை விடுதல் என்பது என்ன? முதலாவது எரேமியாவின் புத்தகம் 2வது அதிகாரம், எரேமியாவின் புத்தகம் 2வது அதிகாரத்துக்கு நேராய் வாருங்கள். அங்கே சில காரியங்கள் ஆண்டவர் வருத்தத்தோடு சொன்னவைகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அப்படி என்ன சொன்னார்? 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. என்னை விட்டு தூரப்பட்டு மாயை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள்? செழிப்பான தேசத்தின் கனியையும் நன்மையை சாப்பிடும்படிக்கு நான் உங்களை அவ்விடத்திற்கு அழைத்து கொண்டு வந்தேன். ஆனாலும் நீங்கள் அதற்குள் பிரவேசித்த போது என் தேசத்தை தீட்டுப்படுத்தி என் சுதந்திரத்தை அருவருப்பாக்கினீர்கள். கர்த்தர் எங்கே என்று ஆசாரிகள் சொல்லாமலும் வேதத்தை போதிக்கிறவர்கள் என்னை அறியாமலும் இருந்து மேப்பர்கள் எனக்கு துரோகம் பண்ணினார்கள். தீர்க்கதரிசிகள் பாகாலை கொண்டு தீர்க்கதரிசனம் சொல்லி வீணானவைகளை பின்பற்றினார்கள். கொஞ்சம் நல்லா கவனிங்க. எனக்கு அருமையான தேவனுடைய கர்த்தரை விடுதலைனா என்ன? கர்த்தரை விடுதலைனா என்ன? அப்போ கர்த்தரை குறித்து நம்ம தெளிவாக அறிந்து கொள்ளணும். அதை சொல்லிக் கொடுக்கிற பொறுப்பு ஆசாரியனுக்கு உண்டு, அது சொல்லிக் கொடுக்கிற பொறுப்பு மேய்ப்பனுக்கு உண்டு, அது சொல்லிக் கொடுக்கிற பொறுப்பு தீர்க்கதரிசிகளுக்கு உண்டு. ஆனா ஆசாரியர்கள் ஆண்டரை பற்றி சொல்லலையா? ஆண்டவர் எப்படிப்பட்டவர், ஆண்டோட குணாதிசயங்கள் எப்படின்னு ஆசாரியர்கள் சொல்லிக் கொடுக்கல. அதோடு கூட வேதத்தை போதிக்கிறவங்க ஆண்டர் யாருன்னே தெரியல அவங்களுக்கு, ஆனால் வேதத்தை போதித்துக் கொண்டு இருந்தாங்க. சொல்லப்பட்டிருக்கு, மேய்ப்பர்கள் எனக்கு துரோகம் பண்ணினார்கள், தீர்க்கதரிசிகள் கள்ள தீர்க்கதரிசி சொன்னாங்க. எப்படிப்பட்ட ஒரு பொல்லாத காலத்தில் அன்னைக்கு ஜனங்கள் இருந்திருக்கிறாங்க பாத்தீங்களா? கர்த்தருக்கு நேராக ஜனத்தை நடத்த வேண்டிய ஊழியர்களே
வழி தவறி போய் கொண்டிருந்த பொல்லாத காலம் அது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த காலத்தை நீங்கள் பார்த்து எரேமியாவுடைய இந்த சம்பவத்தை நீங்கள் எத்தனை பேர் படிச்சிருக்கிறீங்கன்னு தெரியாது, படிச்சிருப்பீங்க, நிறைய தடவை பைபிள் படிச்சிருப்பீங்க. ஆனால் எரேமியாவுடைய மொத்த சம்பவத்தை சுருக்கமாக சொல்லட்டுமா? அங்கே என்ன நடந்துச்சு தெரியுமா? ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவத்தை கண்டு ஜனங்களை வெறுத்தார். அவர்களை தண்டிப்பதற்காக நேபுகாத்நேச்சார் என்கிற பாபிலோன் ராஜாவுக்கு கட்டளையிட்டார். இப்போ பாபிலோன் ராஜா செய்தி அனுப்புகிறான், எல்லாரும் என்கிட்ட சரண்டர் அடைஞ்சிடுங்க, இல்லைன்னா உங்கள் தேசத்தை அழிக்க போகிறேன். அப்போ தீர்க்கதரிசிகள் எல்லாம் எழும்பி சொன்னாங்க, ராஜாவே நீ பயப்படாதே, இந்த தேசம் பாபிலோன் ராஜாவுடைய கையில் ஒப்பு கொடுக்கப்பட போவது இல்லை. எல்லாம் எழுப்பி தீர்க்கதரிசி சொன்னாங்க. அப்போ ஆண்டவர் எரேமியா எழுப்பி சொல்றாரு, இல்ல, இந்த தேசம் கண்டிப்பா பாபிலோன் தேசத்தாரால் சிறைபிடிக்கப்பட போகிறது. நீ நல்லா போனா உன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து போய் சேர்ந்துரு, இல்லைன்னா நீ வெட்டப்பட்டு போவாய் அப்படின்னு சொல்லி எரேமியா தீர்க்கதரிசனம் வச்சான். அல்லேலூயா. நான் சொல்றது புரிந்து கொள்ளுங்கள். தீர்க்கதரிசிகள் எல்லாம் ஒன்றும் ஆகாது, ராஜாவே உனக்கு ஒன்றும் ஆகாது, நீ அப்படி இருக்கிற இருந்துரு, உனக்கு ஒன்றும் ஆகும், கண்ணீரை தொலைச்சி எல்லாத்தையும் மகிமையா மாற்ற போகிறான்னு சொல்லி இங்கே தீர்க்கதரிசியை சொல்லி கொண்டே இருக்கிறாங்க. எரேமியா வந்து சொல்ல, இல்ல, கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, தேசத்தை கட்ட பாபிலோன் ராஜாவுடைய கையில் ஒப்பு கொடுத்து விட்டார். இப்பதான் ஊழியக்காரங்களுக்கு வேலை இருக்கு. என்ன வேலை? கர்த்தர் குறித்து சத்தியத்தின்படி சொல்லணும். இப்படி எல்லாம் இருக்கு, நீ மனம் திரும்ப உனக்கு மீட்பு உண்டாகும், இப்படி எல்லாம் வாழ்ந்தா அழிஞ்சுதான் போ, அதனால நீ மீட்கப்படு, நீ ரட்சிக்கப்படு, நீ மனம் திரும்பு, கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படின்னு சொல்ல வேண்டிய தீர்க்கதரிசிகளும் ஆசாரியர்களும் வேதத்தை போதிக்கிறவர்களும் என்ன நடக்குன்னு தெரியாம இருந்துட்டாங்க. ஆமென். இதனால நேபுகாத்நேச்சார் வந்தாரு, பிடிச்சு அடிச்சு தேவாலயத்தை ஒன்றும் இல்லாமல் சுக்கு நூறாக்கி போட்டு ஜனங்களை நிறைய பேரை கொன்று போட்டு நிறைய பேரை பிடிச்சிட்டு போயிட்டான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த சூழ்நிலையில் எழுதப்பட்ட வார்த்தை தான் இந்த வார்த்தை. இப்போ அவன் வாரான் அப்படி எங்களை செய்தி வந்த உடனே எரேமியா மூலமாக ஆண்டவர் ஒரு காரியத்தை கொடுக்குறார். அதை தான் இங்கே வாசித்தோம். என்னை விட்டு மாயை பின்பற்றி வீணராய் போகிறதுக்கு என்கிட்ட என்ன அநியாயத்தை நீ பார்த்த, என்ன அநியாயத்தை கண்ட, அதனால நான் உன்னை நிர்மூலமாக்க போறேன். உனக்கு ஒரு நல்ல தேசத்தை தந்தேன், உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தந்தேன், உனக்கு ஒரு மகிமையான எதிர்காலத்தை தந்தேன். கிடைக்கிற வரையில் இயேசுவே கூப்பிட்டு அவரை சார்ந்து கொண்டிருந்தாய். கிடைச்ச உடனே இயேசுவை விட்டுட்டு எது கிடைச்சா அதை சார்ந்து கொள்ளுகிறாய். உண்மைதானே? ஒன்று கிடைக்கிற வரையிலும் ஆவல கண்ணீர் விட்டு கதறி கும்மாளம் பட்டு வாங்கிடும். எப்படியா ஆண்டவரே தாங்க இன்னுமே நேசிப்பேன் ஆண்டவரே, இன்னுமே வாழ்த்துவேன் ஆண்டவரே, இன்னும் காணிக்கை கொடுப்பேன் ஆண்டவரே, இன்னும் அதிகமாக கொடுப்பேன் ஆண்டவரே, தாங்க தந்த உடனே கர்த்தரை விட்டுட்டு எது கிடைச்சோ அதையே ஒரே வேலையா, பிள்ளை கோயிலுக்கு வர விட மாட்டேங்குது ஐயா அங்க போனையா, ஐயா விருந்துகாரம் வந்திருக்கிறாங்க ஐயா. அன்றைக்கு உனக்கு இந்த விருந்துகாரம் இல்ல, நீ கஷ்டப்படும் போது விருந்துகாரம் வந்தாலும் யார் எது வந்த, ஆனா உனக்கு எல்லாம் வந்த போது உன் வாழ்க்கையை தீட்டுப்படுத்தி தேசத்தை தீட்டுப்படுத்தி ஆண்டோட வசனம் சொல்லுது பாருங்க, செழிப்பான தேசத்தின் கன்னியையும் நன்மையை சாப்பிடும்படி உங்களை நான் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்தேன். ஆனால் நீங்கள் அவர் பிரவேசித்த போது, அந்த ஆசீர்வாதத்துக்குள் வந்த போது, அந்த நன்மைக்குள் வந்த போது என் தேசத்தை தீட்டுப்படுத்தினீங்க. இன்னைக்கு அதுதான் நடந்து கொண்டு இருக்கு, இன்னைக்கு அதுதான் நடந்து கொண்டு. அதனால ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களை நான் தண்டிக்க போகிறேன். ஆமென். அல்லேலூயா. இன்னொரு வசனம் எடுங்க, 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள், ஜீவ தண்ணீர் ஊற்றாகி என்னை விட்டு விட்டார்கள், தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு தெரிந்து கொண்டாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் அழுத்தத்தோடு சொல்றார், 2 தீமை செஞ்சுட்டாங்க என் ஜனம், என் பிள்ளைகள் 2 தீமை செஞ்சுட்டான். 1 ஜீவ தண்ணீர் ஊற்றாகி என்ன விட்டுட்டான், 2வது வேற தொட்டியை தெரிஞ்சுக்கிட்டான். அந்த தொட்டி அழகா இருந்துச்சு, அவங்க அந்த தொட்டியை ஆனா தொட்டி வெடிப்புள்ள தொட்டின்னு தெரியாம போயிட்டான். ஆமென். அல்ல, கர்த்தரை விட்டுட்டு எங்க போனாலும் எல்லாம் வெடிப்புள்ள தொட்டிகளை, அதை புரிஞ்சுக்கணும். இப்ப பாருங்க, கர்த்தரை விட்டுட்டு அந்நிய வழிபாட்டுக்கு நேரா வேற தேவர்களை சேவிக்க போனா வாழ்க்கையில விழுந்து போனான். ஆமென். அது குறித்து போனாலும் தியானிச்சோம். குத்து விளக்கை குறித்து நம்ம தியானிச்சோம். குத்து விளக்குடைய ரகசியம் என்ன?
வாஸ்து கன்னி மூலை பார்க்கறோடைய ரகசியம் என்ன, கல்லறைக்கு மாலை போடுறோட ரகசியம் என்னங்கிறத உங்களுக்கு முன்பதாக வச்சேன். இன்னைக்கு நிறைய பாரம்பரியங்களுக்குள்ளால தான் நம்ம கட்டப்பட்டு இருக்கிறோம். நல்லா கவனிங்க. நான் சில விஷயங்களை பேசக்கூடாது, இதெல்லாம் சபையில் சொல்லக்கூடாது அப்படின்னு நினைப்பேன். ஆனால் ஆண்டவர் என்னை ரொம்ப ஏவிக்கொண்டே இருக்கிறார். சில விஷயங்களை உங்களுக்கு கற்றுத்தரணும். ஏன்னா உங்களுக்கு புரியணும் அது எதுக்கு செய்கிறோம், அது ஏன் செய்கிறோம், செஞ்சால் ஏதாவது நன்மை உண்டா, செய்யாட்டா ஏதாவது தீமை உண்டா புரிஞ்சுக்கணும். உலகம் வந்து சொல்லும், நம்மளை கெடுக்கிறவன் சத்துரு அல்ல. நல்லா கவனிச்சிங்க. நம்மளை கெடுக்கிறவன், நம்ம வஞ்சிக்கிறவன் சத்துரு அல்ல. நம்மளை நேசிக்கிறவன், நம்ம கூட இருக்கிறவன் தான் வந்து சொல்லுவான், இப்படி செய் நம்ம நம்பி செஞ்சு செத்துருவோம். யோசித்து பாருங்க. கன்னி மூலை பார்க்க வைக்கிறாரு, நம்ம சிநேகிதன் தான். அல்லேலூயா. அப்படிதானே நம்ம கூட அவ்வளோதான் சொல்லுவோம், இப்படி பண்ணா நீ நல்லா இருப்ப. அவன் குருவையா, அப்படி குருவுக்கு வேற வேலை அப்படி சொல்லிட்டு தான் போவார். அவருக்கு என்னத்தை தெரியும்? ஆமே. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? எனக்கு ஒன்றும் தெரியாது. எனக்கு ஒன்றுமே தெரியாது. இது தேவ சமூகத்தில் காத்திருந்து பெற்றுக்கொள்ளவைகள். எனக்கு ஒரு வேளை தெரியாமல் இருக்கலாம், படைத்த அவருக்கு எல்லாம் தெரியும் ஐயா. ஆமேன். சரி, அது ஒரு குருவுக்கு ஒன்றும் தெரியாது. அவர் வேற, அவருக்கு அனுபவமே கிடையாது. உண்மைதான், நீங்கள் சொல்கிற 100% உண்மைதான். ஆனால் அவன் சொல்லியா இவ சொல்லான்னு சொல்லி கண்டதையும் செஞ்சு சாபத்தையும் பிரச்சனையும் வாங்கி கட்டி கொள்ளாதீங்க. நல்ல வாழ்க்கை வாழ பிரயாசப்படுங்க. நான் கிறிஸ்தவர்களுக்கு போதித்து கொண்டு இருக்கிறேன், தேவ பிள்ளைகளுக்கு உலகத்துக்கு போதிக்கல. அவங்க நம்பிக்கையின்படி இருக்கட்டும், நம்ம நம்பிக்கையின்படி வாழுவோம். ஆமேன். இந்த வீடு எல்லாம் நம்ம கட்டி, அழகா வீடு எல்லாம் கட்டி, வீடு வச்ச உடனே நம்ம ஒரு நிகழ்வு நடத்துவோம். வீடு வேலை முடிஞ்சோன்னா ஒரு நிகழ்வு நடத்துவோம். என்ன நிகழ்வு? பால் காய்ச்சி. அல்லேலூயா. ஆனால் சிலர் கொஞ்சம் அட்வான்ஸாக அது என்னது இன்னொரு வார்த்தை பயன்படுத்துவாங்க. கிறிஸ்தவங்க பொதுவாக வீடு பிரதிஷ்டை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தனா இன்னும் தமிழில் இன்னொரு வார்த்தை, பாதுகாப்புக்கு இன்னொரு வார்த்தை பண்ணுவாங்க. என்னது? கிரகப்பிரவேசம். இன்னொன்று புது மனை புகு விழா. அல்லேலூயா. இது தமிழில் உள்ள சில வார்த்தைகள். ஆனால் சிம்பிளாக ஒரு வார்த்தை, பால் காய்ச்சி. எதுக்காக புதிய வீட்டில் நம்ம பால் காய்க்கணும்? ஒரு கேள்வி வருதா இல்லையா? அங்கே ஒரு பானையும் கொண்டு வச்சு எல்லாம் வச்சு பொங்கும். உண்மை, தப்பு இல்லை, நான் தப்புன்னு சொல்ல வரல. எதுக்கு பண்ணுறாங்க? நம்ம ஏன் பண்ணணும்? சும்மா பண்ணீங்களா? அந்த பால் பொங்குவதை போல அப்படியே பொங்கி அது ஆசீர்வாதங்கள் எந்த பக்கம் வழியணும்? கிழக்கு பக்கம் வழியணும். மேற்கு பக்கம் வழிஞ்சுன்னா சோரி முடிஞ்சு. ஏன் கிழக்கு பக்கம் வடியணும்? ஏன் கிழக்கு பக்கம் வடியணும்? சூரியன் கிழக்கிலிருந்து உதிச்சு வருகிறது. அப்போ இந்த பால் பொங்கி அந்த சூரியனுக்கு கனத்தை கொடுக்கிறது. ஆண்டவர் சொல்றார், சூரியனின் சந்திரனின் நட்சத்திரங்களையும் வணங்காத. அப்போ அவங்க நம்பிக்கை, அது அவங்க பண்ணிட்டு தப்பு கிடையாது. அப்போ உன் வீட்டில் நீ பிரவேசித்து ஆசீர்வாதமாக பிரவேசிக்கும் முன்னால கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, ஐயா சீக்கிரம் முடிச்சிருங்க, ஐயா சீக்கிரம் முடிச்சிரு, பால் வைக்கணும். அப்போ ஆண்டவருக்கு அங்கே முக்கியத்துவம் இல்லை, ஆராதனைக்கு முக்கியத்துவம் இல்லை, பாட்டுக்கு முக்கியத்துவம் இல்லை. அது பொங்கி சூரியனுக்கு நேராக போய் சூரியனோட இருந்து ஆசீர்வாதம். அப்போ சாபம் வருமா ஆசீர்வாதம் வருமா உங்கள் வீட்டுக்கு? பின்ன ஏங்க பொங்குதிய? அதோட ரகசியம் தெரியுமா? பால் ஒன்று. ரெண்டாவது, பால் பொங்குறது என்னன்னா, பால் பசுமாடு கோமாதா, அவர்களுடைய நம்பிக்கையின்படி கோமாதா அவங்க தெய்வம். பசு அவருடைய தெய்வம். தெரியுமா உங்களுக்கு? பசுவை கொன்னுருவாங்க, ஜெயில பிடிச்சு அடைச்சிருவாங்க. மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாதுன்னு பெரிய பிரச்சனை இந்தியாவில் வந்துச்சு. ஏன்னா பசு அவர்களுடைய தெய்வம். அதனால அந்த தெய்வத்தினுடைய பாலை எடுத்து அவர்கள் வீட்டில் வைத்து பொங்குகிறார்கள். கிறிஸ்தவனாகிய உனக்கு என்ன அங்கே வேலை? 3, அவர்களுடைய கேட்டு பாருங்க, நீங்கள் யூடியூப்ல பண்ண அந்த பால் லட்சுமி கடாட்சம், லட்சுமியுடைய ஆசீர்வாதம். லட்சுமிக்கும் உனக்கு என்ன சம்பந்தம்? நான் அவங்கள தப்பா பேசல, அது அவங்க நம்பிக்கை, அவங்க தெய்வத்தை நான் குறைச்சி பேசல, அவங்க நம்பிக்கைப்படி அவங்க இருக்கட்டும். யாரையும் நான் தப்பா பேசல, நல்லா புரிஞ்சுங்க. மேடையில் நான் எந்த மதத்தையே தப்பா பேசல, அவங்க நம்பிக்கையின்படி அவர்கள் வாழட்டும். தேவ பிள்ளைகளா இருக்கிற உனக்கு, தேவ பிள்ளையா இருக்கிற உனக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு ஒரு கேள்வி ஆண்டவர் கேட்கிறார். நான் அதை ரொம்ப அவாய்ட் பண்ணேன், இந்த காரியத்தை சொல்ல வேண்டாம். ஒரு வாரம் எனக்கு ஒரே
மனசில் போட்டு குழப்பமாக இருந்துச்சு, சொல்லக்கூடாது வேண்டாம் அப்படின்னு. இல்லை, ஆண்டு எனக்கு ஏவி கொண்டே இருக்கிறார். அப்போ என்ன பண்ணலாம்? நீங்கள் பால் காய்ங்க எதுக்கு கிச்சனில் கொண்டு வச்சு, கிச்சனில் தானே பால் காய்க்கிறடா. நடுகாலில் நின்று கர்த்தரை ஆராதிச்சு கர்த்தரை மகிமைப்படுத்துகிற இடம். அல்லேலூயா. வந்த உடனே சொல்லியிருந்தாங்க எங்கிட்ட சண்டைக்கு வருவேன் நீங்கள். அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை ஆவிக்குரிய வழியில் நடத்தி சத்தியத்தை வெளிப்படுத்துகிறேன். எந்த வீட்டிலெல்லாம் பால் பொங்குச்சோ பொங்கு இடத்துல இன்னைக்கு பெய்துட்டு இயேசுவனாவது இந்த இடத்தை நான் சுத்திகரிக்கிறேன்னு சொல்லுங்கள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்கிறது புரியுது தானே? அப்போ நம்ம வைக்க வேண்டிய ஒரு வீடு பிரதிஷ்டை தான் நம்ம வைக்கணும். கர்த்தர் ஜனங்கள் எல்லாம் கூப்பிட்டு கர்த்தரை ஆராதனை பண்ணி அந்த இடத்த சுத்திகரித்து கர்த்தரை மகிமைப்படுத்தி நல்ல சாப்பாடு கொடுத்து விடணும். எல்லாரையும் கூப்பிட்டு நம்மளை சாபத்தையும் கூப்பிட்டு வச்சு, அதுக்கப்புறம் அந்த வீட்டில் நிம்மதி இல்லை, அந்த வீட்டில் வியாதி, அந்த வீட்டில் பிரச்சனை, அந்த வீட்டில் ஓத்திரம், அங்கே ஊழியக்காரனுடைய ஜபமும் அவர்களுடைய காரியமும் ஒன்று கண்ணு முட்டி மாதிரிட்டு இருக்கு, அது ஜெயிச்சுட்டு போயிடுது. ஆமென். ஏன்னா நம்ம திரும்ப அங்கே இருந்து சினிமா பார்ப்போம், அங்கே இருந்தால் சீரியல் பார்ப்போம், அங்கே இருந்தால் கண்டவனெல்லாம் குறைச்சொல்லி பேசுவோம், எல்லா காரியம் கெடுத்து பேசுவோம். சாத்தா மொத்தமாக வந்த வீட்டை அமைக்கலாம். இல்லை, தேவனால் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட ஒரு வீடாக இருக்கும்னா கர்த்தருடைய மகிமை அங்கே இருக்கும். நீங்கள் போனாலே ஒரு சமாதானம், அந்த வீட்டுக்குள்ளால போனாலே ஒரு சமாதானம், அந்த வீட்டுக்குள்ளால போனாலே ஒரு நிம்மதி. அந்த வீட்டை விட்டு புருஷன் வெளியே போய் இருக்கணும்னு ஆசைப்பட மாட்டான், அந்த வீட்டுக்குள்ளே இருக்கணும்னு ஆசைப்படுவான். இன்னைக்கு நிறைய பேருக்கு வீட்டுக்குள்ளே இருக்க விருப்பம் இல்லை. ஹலோ, வீட்டில் வந்து வெளியே விடுறாங்க. காரணம் என்ன தெரியுமா? வீட்டில் இருக்க முடியலை. அப்போ உங்கள் வீடு சாபம் உள்ள வீடா ஆசீர்வாதம் உள்ள வீடான்னு இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்கணுங்க. அல்லேலூயா. உங்கள்கிட்ட பால் காய்க்கக்கூடாது நான் சொல்லலை, பிறகு ஐயா அந்த பால் காய்க்கக்கூடாதுன்னு சொன்னார். உண்மையை புரிந்து கொள்ளுங்கள். சத்தியத்தை செய்யறங்க, செஞ்சுட்டே இருங்க. நீங்கள் செஞ்சுட்டு தான் இருப்பீங்க, எத்தனை சொன்னாலும் செஞ்சுட்டு தான் இருப்பீங்க. ஆனால் சாபம் வேணுமா ஆசீர்வாதம் வேண்டுமான்னு இன்னைக்கு தெரிந்து கொள்ளுங்கள். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் வேறு தேவர்களை சேவித்தாங்க. அப்படி ஒவ்வொரு பாரம்பரியமாக வருகிற கட்டுப்பாடுகள் வருகிற ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரகசியம் இருக்கிறது. அதை நாம் புரிந்து கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போ வேறு தேவர்களை சேவிக்கிறதை விட்டு மனம் திரும்ப வேண்டும். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம், 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் வருகிறது. எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆவது அதிகாரம், அப்படி 21வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கு வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி நடப்பீர்கள், கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் செய்யல. ஆமே. இப்போ ஒரு சவாலான ஒரு சம்பவம் வருது பாருங்க. அங்கே ஒரு நாள் எலியா வந்து சொல்கிறான், ஜனங்களை எல்லாம் கூப்பிட்டு சொல்கிறான், 2 வழி உனக்கு முன்னால் இருக்கு. ஒன்று உலகத்தின் வழி, இன்னொன்று கர்த்தருடைய வழி. கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றிப்போ, பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றி, உனக்கு எது வேணாலும் தெரிந்து கொள். ஆமேன். உலகத்துடைய பாரம்பரியங்கள், உலகத்துடைய சடங்காச்சாரங்கள், உலகத்தான் சொல்லுகிற காரியம் வேணும்னா அதை பின்பற்று. இல்லை கர்த்தருடைய காரியம், கர்த்தருடைய கற்பனைகள், கர்த்தருடைய சட்டத்திட்டங்கள் அது தேவைன்னா அதை பின்பற்று. நீ தெரிந்து கொள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமேன். அப்ப கர்த்தரை விடுதல் என்பது அந்நிய பழக்க வழக்கங்களை சார்ந்து கொள்ளுதல், கர்த்தரை விடுதல். ஆமென். ராகேலை குறித்து உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். எத்தனை பேருக்கு தெரியும் ராகேல்? இங்கிலீஷ்ல ரேச்சல், அப்படிதானா? எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியாதா? ராகேலை தெரியாதா? தெரியுமோ? தெரியாதாம்மா? உங்க அம்மாவா? ஐயோ சோதரன், கடவுளே. அங்கே உங்கள் அம்மா வேற இப்போ கொஞ்சம் தள்ளி வச்சிருங்கம்மா. இப்போ நம்ம போகிற சொல்லி அப்புறம் கோவப்படக்கூடாது. பாருங்க, கவனிங்க. யாக்கோபுடைய மனைவி, யாக்கோபு ரொம்ப நேசித்தவன். அவளை நேசிக்க போய் தான் கூட 3 கிடச்சி. அப்படி அந்த அளவுக்கு ஆழமாக நேசித்தவன் யாக்கோபு. சோதரன் யாக்கோபு மாமா வீட்டில் 20 வருஷம் இருக்கிறான். 20 வருஷம் இருந்துட்டு திரும்ப அவன் தன் மனைவி பிள்ளைகளோடு திரும்பி வருகிறான். ராத்திரியே ஒளிச்சு ஓடுறான். ஒளித்து ஓடும்பொழுது எல்லாரும் வரும்போது இந்த ராகேல் ஒரு தப்பு பண்ண. என்ன தெரியுமா? அவங்க அப்பா வீட்டில் ஒரு விக்கிரகம் இருந்துச்சு. அப்போ அதை தான் நம்பிட்டு இருந்தான். என்னுடைய செழிப்புக்கு காரணம் இந்த சாமி தான் அப்படிங்கிற நம்பிக்கை அவனுக்கு இருந்த லாபானுக்கு இருந்துச்சு. அதனால தன் வீட்டில் வச்சு அவன் தொழுதுட்டு வந்தான். புறப்பட்டு வருகிற பொழுது ராகால் வசமாக எடுத்துட்டு வந்து போறா. திடீர்னு பார்த்தா ஒரு நாள் அப்பா பின்னாடி வந்துட்டே இருக்கிறான். வேகமாக வந்துட்டு இருக்கான். வந்த உடனே வந்து யாக்கோபு கேட்க, ஏன் இப்படி நீ பண்ண, எதுக்கு ஒழிச்ச உடனே அவன் சொல்கிறான், ஐயோ நீ பயந்தேன், ஒருவேளை நீ என்ன பிள்ளைகளெல்லாம் தூக்கிட்டு போயிடக்கூடாதுன்னு பயந்தேன் அப்படின்னு சொல்லும்போது நாம சொல்கிறோம், சரி இருக்கட்டும்ப்பா, நீ வந்த சரி, என்னுடைய தெய்வத்தை ஏன் கொண்டு வந்த? இந்த சம்பவம் தெரியும், நான் சுருக்கமாக சொல்கிறேன். என்னுடைய தெய்வத்தை நீ ஏன் கொண்டு வந்த
அப்படின்னு கேட்டபோது யாக்கோபுக்கு ரொம்ப கோபம் வந்து சொல்கிறான், ஏய் உன் தெய்வம் எனக்கு வேணாம், எனக்குன்னு ஒரு தெய்வம் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எனக்குன்னு ஒரு தெய்வம் இருக்கு, உன் தெய்வம் எனக்கு தேவையில்லை. யாரிடத்தில் உன்னுடைய தெய்வத்தை நீ கண்டுபிடிக்கிறியோ அவர்களை கொன்னரு, பிரச்சனை இல்லை. அவங்க செத்தே போனாலும் பிரச்சனை இல்லை. நீ கண்டுபிடிக்கிறவன் கொலை செய்யப்பட வேண்டும். உன் தெய்வத்தை தேடணும்னு லாபாம் எல்லா இடத்துலையும் போய் தேடுகிறான். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 31வது அதிகாரம் 33ஆம் வசனம், 32 வாசிப்போமே. ஆனாலும் யாரிடத்தில் உங்களுடைய தெய்வங்களை கண்டுபிடித்தீரோ அவனை உயிரோட விட வேண்டாம். உம்முடைய பொருட்கள் ஏதாவது என் வசத்தில் உண்டானா நீர் அதை நம்முடைய சகோதரருக்கு முன்பாக பரிசோதித்தறிந்து அதை எடுத்துக்கொள்ளுங்கள் என்றான். ராகேல் அவைகளை திருடி கொண்டு வந்தது யாக்கோபு அறியாது. அப்போது லாபா யாக்கோபின் கூடாரத்திலும் லேயாளின் கூடாரத்திலும் 2 வேலைக்காரிகளின் கூடாரத்திலும் பார்த்து பிரவேசித்து ஒன்று கண்டுபிடிக்கவில்லை. பின்பு லேயாளின் கூடாரத்தை விட்டு ராகேலின் கூடாரத்தைக்கு வந்தான். இப்போ பாருங்க, நம்ம நிறைய பேர் இங்கே நீங்கள் கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய ஒரு இடத்துல நான் உங்களை கொண்டு வந்து விட்டுறேன். பாருங்க, ராகேல் சொர்பத்தை எடுத்து ஒழிச்சு வச்சுட்டு அதுக்கு மேலே ஒட்டக சேவனத்தை எல்லாம் வச்சு அதுக்கு மேலே உட்காந்துட்டு இப்போ அப்பா அந்த ரூமுக்குள்ளே வந்தோன்னு சொல்கிறான். அப்பா எல்லா இடத்தையும் தேடுறாரு. அவன் அந்த இடத்த விட்டு எழும்பாமல் ஒரு காரியத்தை அவள் சொல்கிறா, அப்பா என்னை மன்னிச்சிடுங்க அப்பா, என்னால் எழும்ப முடியாத சூழ்நிலை. ஏன்னா எலும்புனா விக்கிரகம் கண்டுபிடிச்சப்படும். இப்போ எலும்பு மட்டும் தான். எது அங்கே என்ன சொல்லப்படுங்க புரியுதுன்னு நினைக்கிறேன். அம்மாமாருக்கு புரியும், நல்லா புரியும். ஐயா அப்பா என்னால் எழும்ப முடியாத சூழ்நிலை அப்பா, அதனால தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. இந்த கோமிலிக்கு ராலி வரும்போது நிறைய பேருக்கு இதே பிரச்சனை. ஏதாவது ஒரு கூட்டம் வரும்போது இதே பிரச்சனை. பொய் சொல்லாத, கர்த்தருடைய காரியத்தில் பொய் சொல்லாத, கர்த்தருடைய காரியம் தேவையில்லாத சொல்லி போய் சொல்லாத. இவங்க போய் சொன்னா தேவையில்லாத வச்சு போய் சொன்னா, அந்த சுரூபம் கண்டுபிடிக்கப்படும் சொல்லி நினைச்சு போய் சொன்னா, அந்த பிரசவத்தில் அவ செத்து போனா. அதுதான் அவளுடைய கடைசி பிரசவம். அதோட அவ செத்து போனா. இன்னைக்கு நிறைய பேர் இந்த காரியத்தில் தான் போய் சொல்லியது. கவனமா இருக்கணும் கர்த்தருடைய காரியத்தில். அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையை சொல்லுங்க, பொய் சொல்லாதீங்க. நான் சொல்றேன், இது இயற்கை. அந்த நேரம் பார்த்து தான் பொய். எதுக்கு இந்த பொய், இந்த ஏமாற்றுதல், இந்த வேண்டாம் வேலை எல்லாம். அதுக்கு பிறகு ராகில் ஆசீர்வாதமா ஒன்று சொரூபத்தை நம்பினா, கர்த்தரை நம்பாம அப்பாவுக்கு தெய்வம் நம்ம கை கொடுக்கணும்னு நினைச்சா, 2 பொய் சொன்னா வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. அப்போ கர்த்தரை விட்டு விலகுறதுன்னா முதல் அடையாளம் அந்நிய நம்பிக்கை, உலகத்தின் நம்பிக்கை, பிற மதத்தின் நம்பிக்கைக்கு நம்ம போனாலே கர்த்தரை விட்டு விலகுறோம்னு அர்த்தமா. நம்ம சர்ச்சைக்கு வரலாம், காணிக்கை கொடுக்கலாம், ஆராதிக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனாலும் அந்த உலகத்தின் நம்பிக்கை கொஞ்சம் நமக்குள்ளால வந்தாலும் அது கர்த்தரை விட்டு விலகுகிறது. அப்படின்னா ஏசா கர்த்தரை விட்டு விலகுனது போல நம்மை விலக செய்கிற காரியம் ஒன்று. இரண்டாவதாக 2 ராஜாக்களின் புஸ்தகம் 21வது அதிகாரம், 2 ராஜாக்களின் புஸ்தகம் 21வது அதிகாரம் அவருடைய 22வது வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய வழியில் நடவாமல் தன் பிதாக்களின் தேவனாய கர்த்தரை விட்டு விட்டான். முதலாவது சொன்னேன், கர்த்தரை விடுதல்னா அந்நிய நம்பிக்கைக்கு போறது, அடுத்த தெய்வங்களை சார்ந்து அவங்க நம்பிக்கைக்கு போகிறது கர்த்தரை விடுதல். 2வது கர்த்தருடைய வழியில எந்த மனுஷன்லாம் நடக்காம இருக்கிறானோ அவன் எல்லாம் கர்த்தரை விடுகிறான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே. Glory to God.
உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. ஒரு விஷயம் கூட, அனுதினமும் உம்மில் நான் வாழ்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். என்னால் ஒன்றும் எல்லாம் உம்மால் கூடும். அனுதினமும் உம்மில்லா வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வாழ்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. அல்லேலூயா. முதலாவது பார்த்த கர்த்தரை விட்டு அந்த பக்கம் உலகத்தின் பக்கம் சாய்ந்து போவது கர்த்தரை விடுதல். இரண்டாவது கர்த்தரை விடுதல் என்பது கர்த்தர் நமக்குன்னு ஒரு வழியை ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். கர்த்தர் நமக்குன்னு ஒரு நேதியை வச்சிருக்கிறார். கிறிஸ்தவர்களுக்குன்னு ஒரு நேதி இருக்கு, தேவ பிள்ளைகளுக்குன்னு ஒரு நேதி இருக்கு, ஒரு வழி இருக்கு. அந்த வழியை விட்டு வலதுபுறமோ இடதுபுறமோ சாய்ந்து போனா அந்த வழியில யாரெல்லாம் நடக்காம இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் கர்த்தரை விட்டவர்கள். ஒரு அற்புதமான ஒரு மனுஷன் இருந்தான் பழைய ஏற்பாட்டு காலத்தில். அவன்கிட்ட மோதினா ஒருத்தன் தப்பவே முடியாது. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 13வது அதிகாரத்தில் அவனை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தில் அவனை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. அவன் வாரம் பயங்கர தைரியசாலி. அவங்ககிட்ட நிறைய கிருபை இருந்துச்சு. அவன் வந்த உடனே ஒரு தீர்க்க தரிசனம் சொல்கிறான். அங்கே 1ஆம் வசனம், யெரொபெயாம் தூபம் காட்ட பலிபீடத்தண்டை நிற்கையில் இந்த தேவனுடைய மனுஷன் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யூதாவிலிருந்து பெத்தேலுக்கு வந்து அந்த பலிபீடத்தை நோக்கி, பலிபீடமே பலிபீடமே, இது தாவீது வம்சத்தில் யோசியா என்ன பேருள்ள ஒரு குமாரன் பிறப்பான். அவன் உண்மையில் தூபம் காட்டுகிற மேடைகளில் ஆசாரிகள் உண்மையில் பலியிடுவான். மனுஷனின் எலும்புகள் உண்மையில் சுட்டரிக்கப்படும் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தையை கூறி அன்றைய தினம் ஒரு அடையாளத்தை சொல்லி இந்த பலிபீடம் வெடித்து அதன் மேலுள்ள சாம்பல் கெட்டுப்போம். கர்த்தர் உரைக்கிறது இதுவே அடையாளம் என்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. இவனை பேசின உடனே ராஜாவுக்கு பயங்கர கோபம் வந்துச்சு. ராஜா கையை நீட்டி எப்படி அப்படின்னு சொல்லிட்டான். அல்லேலூயா. விடாத அவனை, பிடி, விடாத. யார்கிட்ட வந்து மோதுறான், யார் விடாத பிடின்னு சொல்லிட்டு கையை நீட்டுனா ராஜாவால் கையை மடக்கவே முடியலை. அல்லேலூயா. நானும் வசனம் சொல்லுகிறேன். அப்போ எப்படிப்பட்ட வல்லமையான தீர்க்க தேவ மனுஷன் பார்த்தீங்களா? அவ்வளோ அவனை கை நீட்டினவனுக்கு கையை மடங்கலைன்னா அப்போ எப்படிப்பட்ட ஒரு வல்லமையான ஊழியக்காரன் அவன் இருந்திருப்பான். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 5ஆம் வசனம், தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையால் குறித்து இந்த அடையாளத்தின்படியே பலிபீடம் வெடித்து சாம்பல் பலிபீடத்திலிருந்து கொட்டி போச்சு. அல்லேலூயா. அந்த அளவுக்கு பவர்ஃபுல். இப்போ ராஜாவுக்கு பயம் கொடுத்துச்சு. ராஜா சொல்கிறான், ஐயோ உங்கள்கிட்ட நான் தெரியாமல் மோதிட்டேன்ப்பா, உங்கள்கிட்ட நான் தெரியாமல் மோதிட்டேன். நிறைய பேர் எப்படி தான் தெரியாமல் கொள்ளாமல் எங்கேயாவது போய் காலை போட்டு மாட்டிக்கிடுவானே. அல்லேலூயா. எல்லாருக்கிட்டையும் மோதுற போல மோதக்கூடாது. எல்லாரும் ஒன்று போல இல்லை. சில ஆள்கிட்ட மோதி ஜெயிச்சிடலாம், ஆனால் சில ஆள்கிட்ட மோதினா அடி நமக்கு தான். அல்லேலூயா. அதனால் எல்லார்கிட்டையும் விளையாடுற போல விளையாடக்கூடாது. நீங்கள் உங்கள் மனசிட்டே சொல்லுங்க, யாருக்கிட்ட எல்லாருக்கிட்டையும் விளையாடுற போல விளையாடாத. ஆமேன். இவன் ராஜா எல்லார்ட்டையும் விளையாடிய போல விளையாடினா வாங்கி கட்டிக்கிட்டான். இப்போ சொல்கிறான், எனக்கா ஜோமனு, எனக்கா ஜோமனு, கை மற்ற பழையது போல் ஆகட்டும் ஜோமனுன்னு சொன்னான். அவன் ஜோம் பண்ண போது அங்கே அவனுடைய கை சரிப்பட்டுது. அல்லேலூயா. அது வந்து சரியாயிடுச்சு. இப்போ அவன் கூப்பிடுறான், நீ பெரிய ஆளுப்பா, நீ என் வீட்டில் வரணும், அரண்மனைக்கு வரணும், உனக்கு நல்ல சாப்பாடு தருவேன், உன்னை நல்லா போஷிப்பேன், என் வீட்டில் வந்து நீ கொஞ்சம் இளைப்பாறிட்டு போகணும் அந்த தேவ மனுஷன் சொன்னான். 8ஆம் வசனம், தேவனுடைய மனுஷன் ராஜாவை நோக்கி, நீர் எனக்கு உடைய வீட்டில் பாதி கொடுத்தாலும் நான் உம்மோடு வருவதில்லை, இந்த ஸ்தலத்திலே அப்பம் புசிக்கிறதும் இல்லை, தண்ணீர் குடிப்பதும் இல்லை. கவனிச்சிருக்கீங்களா? அது சொல்றானோ வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பே இல்லை, நான் வரமாட்டேன். ஏன்னா என் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, நீ போன வழியை திரும்பக்கூடாது, எந்த வீட்டிலும் தங்கக்கூடாது, யார்கிட்டையும் சாப்பாடு வாங்கி சாப்பிடக்கூடாது, யார்கிட்டையும் தண்ணி வாங்கி குடிக்கக்கூடாது, போன வழியை திரும்பாம வேறு வழியை திரும்பிவான ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. நான் கர்த்தருடைய வார்த்தைப்படி நடப்பி, நீ ராஜாவாயிரு, யாராயிரு, நீ தேசத்தில் பாதி தந்தாலும் எனக்கு வேணான்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து போயிட்டே இருக்கிறான்.
இதெல்லாம் சுற்றி இருந்தவங்க பார்த்துட்டு இருந்து அப்படியே போகிறாங்க. அங்கே ஒரு வயசான தீர்க்கதரிசி இருந்தான், கலெக்டர் தீர்க்கதரிசி. அவங்ககிட்ட போய் அவன் பிள்ளைகள் சொன்னாங்க, அப்பா கேட்டிங்களா இப்படி ஒன்று நடந்துச்சுப்பான்னு சொன்ன உடனே இவன் ஓடி வாரான். தீர்க்கதரிசி ஓடி வந்து அவனை கூப்பிட்டு சொல்கிறான், ஏய் உன்னை பற்றி நான் கேள்விப்பட்ட நில்லு, ஒன்று நான் கண்ணப்படுத்த வா என் வீட்டுக்கு வான்னு சொன்ன. அவன் சொன்னான், நோ ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு வரக்கூடாதுன்னு சொல்லி. அப்போ அந்த தீர்க்கதரிசி சொன்னான், என்ன சொன்னான்னா, உங்கள்கிட்ட சொன்ன அதே ஆண்டவர் உங்கள்கிட்ட சொல்லி முடித்த பிற்பாடு எங்கிட்ட வந்து சொன்னார், நீ அவனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அவனுக்கு நல்ல சாப்பாடு கொடு, நல்ல அவனை திருப்தி அனுப்புன்னு சொல்லிட்டாருப்பா. அதனால நீ வான்னு சொன்ன உடனே இந்த தீர்க்கதரிசி இந்த தேவ மனுஷன் நம்புனான். ஏன் அவன் தீர்க்கதரிசி நம்பி இப்போ அவன் வீட்டுக்கு போகிறான். தொடர்ந்து உள்ள வசனங்க தான் சொல்லுது, வாசிக்க வேண்டாம் பாருங்க. அடுத்து சொல்லு, வீட்டுக்கு போனான். வீட்டுக்கு போய் நல்லா சாப்பிட்டு இருக்கும்போது அந்த தீர்க்கதரிசிக்கு மேலே இப்போ கர்த்தருடைய ஆவியானவர் வந்துட்டார். வந்து சொல்கிறாரு, என்ன நடக்குங்க, நான் உன்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னேனே, நீ ஏன் கீழ்படியல, ஏன் வழியில நீ நடக்கல, அதனால நீ போற வழியில சாவ. என் வார்த்தைக்கு என் வழியில நீ நடக்கல, நீ எவனோ தீர்க்கதரிசி சொன்னான் அப்படி அவன் வழியில போனல. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம மேல அக்கறைப்பட்டு இப்படி தான் நடப்பாங்க. நிறைய பேர் வந்து நம்முடைய திட்டங்களை புரட்டுவாங்க, நம்முடைய எண்ணங்களை புரட்டுவாங்க. நீ அப்படி செய், நீ இப்படி செய், ஆண்டவர் எங்கிட்ட சொல்லி இப்படி நட, கவனமா இருக்கணும். அல்லேலூயா. அவன் அந்த இடத்துல நொந்து நூலாகி போனான். போற வழியிலே ஒரு சிங்கம் அவனுக்கு எதிர்பட்டு, 24ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் போன பிற்பாடு வழியில் ஒரு சிங்கம் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொன்று போட்டது. ஏய்யா, எவ்வளவு வல்லமை இருந்து உனக்கு என்னையா, எவ்வளவு கிருபை பெற்று உனக்கு என்னையா. அந்த தீர்க்கதரிசி சொன்னான், உன் அறிவு எங்கேயா போச்சு, நீ தேவ சமூகத்தில் உட்கார்ந்து கேட்டு இருக்கலாமே, அப்பா இப்படி ஒருத்தன் வந்து சொல்றானே, நீங்க எங்கிட்ட சொல்லி அனுப்பினீங்க, நீங்க இந்த காரியத்தை தந்து அனுப்பினீங்க, உங்க வார்த்தையின் படிப்படி இப்படி ஒருத்தன் சொல்றானே, நான் போகலாமான்னு கேட்டு இருக்கலாம். ஆனா வஞ்சிக்கப்பட்டான், கேட்க அவனுக்கு மனசு வரல. தீர்க்கதரிசி அல்லவா. எல்லா தீர்க்கதரிசனம் நீங்க நம்பாதிருங்கள். அல்லேலூயா. நம்ம பாவம் செஞ்சு தண்ணி அடிச்சு ஓச்சாரம் பண்ணிட்டு நம்ம இருக்கும்போது கர்த்தர் உன்னை உயர்த்த போகிறான்னு சொன்னா கவனமாக கேளு. அல்லேலூயா. ஒருவேளை உயர்த்தி மேலே போட்டு 10 கிலோ போட்டக்கூடாது, படுகொலியில் விழுந்துடும். நம்ம வாழ்க்கையை சீர்படுத்தணும், அதுக்கு தான் சுத்திகரிப்பு ஆதார வச்சிருக்கு. வாழ்க்கை சீர்படணும். எவ்வளவு திறமையானவன் இருந்தாலும் கர்த்தருடைய வழியை விட்டு எந்த மனுஷன் விலகி போறானோ, கர்த்தருடைய வழியை விட்டு எந்த மனுஷி விலகி போகிறார்களோ அவர்களுடைய முடிவு அழிவு. இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவருக்கு ஆலோசனை கொடுப்பாங்க. ஆண்டவர் சொல்வார், நீ இப்படி தாண்டா இந்த காரியத்தை, இல்லை ஆண்டவரே நான் இப்படி பண்றேன் ஆண்டவரே. நான் ஆண்டவருக்கு நிறைய ஆலோசனை கொடுத்துருக்கேன் ஊழியத்துக்கு வருமானால. ஆண்டவர் வேற யாரையாவது தெரிந்து கொள்ளுங்க, நான் வரமாட்டேன், நான் இந்த ஊழியத்துக்கெல்லாம் வரமாட்டேன். நான் நல்ல வேலை செஞ்சு நிறைய சம்பாதிச்சு நான் அப்படியே ஊழியத்துக்கு கொடுக்குறேன் ஆண்டவர். எத்தனை ஊழியக்காரன் சம்பளம் கொடுக்குறேன் ஆண்டவர். அல்லேலூயா. உங்களை குறித்து ஒரு திட்டத்தை ஆண்டவர் நிறைவேற்றணும் விரும்பின உங்களை கொண்டு தான் செய்வார். அல்லேலூயா. நான் +2 படிக்கும் பொழுது சோதரம் படிப்பில் அவ்வளோ பெருசு ஒன்றும் இல்லை, ஆனாலும் பாஸ் ஆனால் அடுத்து ஊழியத்துக்கு தான் விடுவாங்க. என்ன பண்ணலாம், ஒரு பாடத்தில் தோத்தா டியூட்டோரியல் போய் அது கொஞ்சம் நாளுக்கு காலத்தை உண்மையை சொல்கிறேன். நான் நினச்சேன் எக்கனாமிக்ஸ் பாடத்தில் தோக்கணும், நான் தோக்கணும்னு எழுதியிருக்கேன் படித்தேன். அவருக்கு திட்டம் என் மேலே இருக்கும்போது நான் எப்படி தோக்க முடியும்? உண்மையில் என்ன சொல்கிறேன், நான் தோக்கணுன்னே எக்கனாமிக்ஸ் எக்ஸாம் தோக்கணும்னு எழுதினேன். இதெல்லாம் நல்லா படித்து எழுதினேன். அதாவது தோக்கணும், 2-3 வருஷத்தை இதை வச்சு ஓட்டணும், அதுக்கப்புறம் பாஸ் ஆகி வேலைக்கு போயிடணும். இப்போ பாஸ் ஆன ஊழியத்துக்கு விட்டுருவாங்க. எனக்கு அருமையான ஆண்டர் அப்படியெல்லாம் தர வேண்டியதெல்லாம் தந்து, கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்து, ஆமென். இன்னும் நான் இன்றைக்கு ஆண்டோட வழியில் நடக்காமல் பின்வாங்கிய நேரங்களை என்னை காப்பாற்றினார். அதே நான் சாக்கா வச்சு நீ நடந்தேன்னா எனக்கு அழிவு தான். அதுதான் உங்களுக்கும் சொல்கிறேன். ஆமென். தேவன் நமக்குன்னு ஒரு வழியை வச்சிருக்கிறார், தேவன் நமக்குன்னு ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார், தேவன் நமக்குன்னு ஒரு பாக்கியத்தை வச்சிருக்கிறார். அதிலே நடக்கணும், அடுத்தவங்க வழியை நடக்காத. இன்னைக்கு நிறைய பேர் சினிமா ஸ்டார் மேலே, நிறைய பேர் கிரிக்கெட் வீரர்கள் மேலே, வேற ஸ்போர்ட்ஸ் வீரர்கள் மேலே ஆசைப்பட்டு அவங்கள போல வாழணும், அவங்கள போல இல்லையா. உனக்குன்னு ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு, உனக்குன்னு ஒரு வாழ்க்கை வச்சிருக்கிறாரு. நிறைய பேர் கூட படிக்க ஃப்ரெண்ட்ஸுகளை வச்சு தங்களுடைய எதிர்காலத்தை நினைப்பார்கள். அதல்ல அவருடைய திட்டம். உனக்குன்னு ஒரு வழியை ஆண்டவர் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சம்பவம், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வந்துட்டே இருக்கிறாங்க.
ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் மோசே சீனாய் மலைக்கு மேலே ஏறி போகிறான். மலைக்கு மேலே ஏறி போய் ஆண்டவர் வந்து சட்டத்திட்டங்கள் எல்லாம் பெற்றுட்டு அங்கிருந்த கட்டளைகளை 10 கற்பனைகளை எல்லாம் பெற்று ஆண்டவர் சொந்த வரலாறு எழுதி கொடுக்குறாரு. எல்லாத்தையும் பெற்று திரும்ப வருகிறான். வரும்போது சம்பவம் நடக்கிற எடுத்துக்கொள்ளுங்க. யாத்திரையாகமம் 32ஆம் அதிகாரம், யாத்திரையாகம புஸ்தகம் 32வது அதிகாரத்துக்கு நேராய் வாருங்கள். யாத்திரையாகமம் 32வது அதிகாரம், அதனுடைய ஸ்தோத்திரம் 6வது வசனத்திலிருந்து வாசிப்போமா. மறுநாள் அவர்கள் அதிகாலையில் எழுந்து சர்வாங்க தகன பலியிட்டு சமாதான பலிகளை செலுத்தினார்கள். பின்பு ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடவும் எழுந்தார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கி போ, எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். நான் அவர்களுக்கு விதித்த வழியை அவருக்கு சீக்கிரமாக விட்டு விலகினார்கள். அவர்கள் தங்களுக்கு ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்து அதை பணிந்து கொண்டு அதுக்கு பலியிட்டு, இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகள் என்று சொன்னார்கள். இப்போ ஆண்டவர் ஒரு நல்ல வழியை கற்றுக் கொடுக்கிறாரு. மோசே மூலமாக ஒரு நல்ல வழியை கற்றுக் கொடுத்து அப்படியே எகிப்திலிருந்து ஜனங்களை அப்படியே அழைச்சி சூப்பராக செங்கடலெல்லாம் தாண்டி என்னென்னமோ அற்புதங்கள் எல்லாம் செஞ்சு அப்படியே நடத்தி வந்து இவங்களுடைய நல்ல காரியத்துக்காக, இவங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கணும் என்பதற்காக சில சட்டத்திட்டங்களை கற்றுக் கொடுப்பதுக்கு ஆண்டவர் மோசையை மேலே கூட்டிகிட்டு போயிட்டார் மலைக்கு, சீனாய் மலைக்கு மேலே. பார்க்குறாங்க, எல்லாரும் பார்க்குறாங்க. 40 நாள் ஆகுது, மோசையை காணல. ஒரு தீர்மானம் பண்ணாங்க, மோசே செத்தான். ஒரே தீர்மானம். மோசைக்கு என்ன ஆச்சரிய தெரியல. ஆரோனை வந்து சூழ்ந்து கொள்றாங்க. ஏய், இங்கே எத்தனை நாள் தான் இருக்கிறது? இங்கே நீ எத்தனை நாள் தான் இருக்கிறது? போக வேண்டாமா கானானுக்கு? நம்ம எங்களை கானானுக்கு போகணும் தானே கூட்டிட்டு வந்தீங்க நீ மோசையும் சேர்ந்து. இப்போ 40 நாள் அங்கேயே இருக்கிறோமே, அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அதனால நம்ம இனி இந்த இடத்துல இருக்கக்கூடாது, நம்ம புறப்பட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போறதுக்கு எங்களுக்கு வழி நடத்தின மோசே செத்து போயிட்டான். அதனால எங்களுக்கு இப்போ ஒரு தெய்வம் வேணும். உடனே ஆரோன் என்ன செய்யறான், எல்லார்ட்ட நகையெல்லாம் வாங்கி அதை உருக்கி அவர்களுக்கு ஒரு தெய்வத்தை உண்டாக்குறான், கன்றுக்குட்டி. எடுத்துக்கொள்ளுங்க. அதே 32ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் கையிலிருந்து பொன்னையும் வாங்கி சிற்ப கருவியினாலே பிடித்து வார்ப்பித்து, அப்பொழுது அவர்கள், இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்தில் அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார்கள். கன்றுக்குட்டியை வார்ப்பிச்சு கொண்டு வந்து விட்டான். இப்போ எல்லாரும் அதுக்கு முன்னால் வந்து நின்று, இதுதான் நம்ம கடவுள், இதுதான் நம்ம கடவுள், இதுதான் நம்மளோட கடவுள். அல்லேலூயா. இந்த பிள்ளைங்கள்லாம் குடில் வைப்பாங்க தெரியுமா? குடில் வச்சுட்டு அந்த குடிலுக்குள்ள எல்லாம் சிலையும் வச்சுட்டு சின்னதாக ஒன்று கொண்டு போய், இதுதான் ஏசப்பா. உங்கள் அப்பா இப்படி குழந்தையாட்டா இருப்பார், உங்கள் அப்பா இப்படி ஓட்ட வர மாட்டா இருப்பார், உங்கள் அப்பா இப்படி உறங்கி கிடப்பாரோ புல்வனையில். ஹலோ, அது வைக்கலன்னு கோயில அது வைக்கணும், குடில் வைக்கணும். கவனிங்க, நல்லா கவனிங்க. இப்போ கண்ணுக்குட்டியை கொண்டு வச்சாச்சு. கண்ணுக்குட்டியை வச்சுட்டு அவன் என்ன பண்ணான் தெரியுமா? அடுத்த வசனம் சொல்லுகிறது, ஆரோன் அதை பார்த்து அதுக்கு முன்பதாக ஒரு பலிபீடம் கட்டி, நாளைக்கு உங்களுக்கு கிறிஸ்துமஸ் பண்டிகை. குழந்தை பிறந்திருக்கலாம், நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை உண்டாக்கி வச்சிருக்க. என்னது உண்டாக்கி வச்சு? கன்றுக்குட்டி. பண்டிகை யாருக்கு? எங்கேயோ இடிக்குதோ. இப்போ கண்ணுக்குட்டி அவன் கடவுள் ஆக்கிட்டான். நம்ம வீட்டில் இயேசுன்னு சொல்லி ஒன்று உண்டாக்கி வச்சிருக்கோம்ல, ஒரு ஃபோட்டோ வீட்டில் எல்லா வீடுகளும் இருக்குல்ல, நம்ம உண்டாக்கி வச்சிருக்கோம்லாங்க. அதே போல ஆரோன் உன்னை உருவாக்கி கொடுத்தா, இப்போ அதை பார்த்து கத்த அவருக்கு நாளைக்கு பண்டிகை. இந்த பண்டிகைக்காகத்தான் நம்ம வாசித்த வசனம் சொல்கிறது, மறுநாளிலே அவங்க எல்லாரும் காலையில் எழுந்து சர்வாங்க பலியிட்டு சமாதான பலிகளை செலுத்தி, பின்பு நல்லா தின்னவும் நல்லா குடிச்சவும் நல்லா உட்கார்ந்து நல்லா விளையாடவும் எழுந்தார்கள். அவனுக்கு சாப்பாடு முக்கியமா போச்சு, குடி முக்கியமா போச்சு, அங்க உருண்டு புறானுக்கிற எல்லா காரியம் வந்துச்சு. கடைசியில் விளையாட்டு முக்கியமா போச்சு. சாப்பாடு இருக்கு,
குடி இருக்கு, இங்க கலந்து ஆலோசிக்கிற கும்மாளம் போடுற காரியம் இருக்கு, கலை நிகழ்ச்சிகள் இருக்கு, விளையாட்டு போட்டி இருக்கு. கர்த்தர் இல்லை. நம்ம கொண்டாடுகிற கிறிஸ்துமஸ் பண்டிகையில் சாப்பாடு உண்டு, நிறைய பேருக்கு அன்னைக்கு குடி உண்டு, நமக்கு நல்ல கலை நிகழ்ச்சிகள் உண்டு, விளையாட்டு போட்டிகள் உண்டு. உங்க பண்டிகையில் கர்த்தர் இருக்கிறாரா? சொன்னா குற்றக்காரன் இப்படியெல்லாம் பேசுறாயா? உங்க பண்டிகையில கர்த்தர் இருக்கிறாரா? இங்க கொண்டாடுகிற பண்டிகையில கர்த்தர் இருக்கிறாரா? கொஞ்சம் யோசிக்கணும். ஏதோ என்ன கொண்டாடுறான், அவன் கொண்டாடுறான், இவன் கொண்டாடுறான். கொண்டாடுவோம், கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாடுவோம். கர்த்தரை வச்சுட்டு கொண்டாடுவோம். கர்த்தரை வச்சுட்டு பண்டிகை கொண்டாடுவோம். வாழ்க்கையில கிறிஸ்து பிறக்கலைன்னா, உங்க வாழ்க்கையில கிறிஸ்து பிறக்கலைன்னா, நீங்க கொண்டாடுகிற பண்டிகை கர்த்தருக்குரியது அல்ல. உங்களுக்குள் இருக்கிற பிசாசு. நமக்குள்ள யார் இருக்கிறா? இயேசு இருக்கிறான்னு பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்காங்க. உங்களை நீங்களே வஞ்சிக்காதிருங்கள். எல்லாருக்குள்ளும் இயேசு இல்ல, எல்லாருக்குள்ளும் தேவன் இல்ல. அப்போ என்ன செய்யணும்? அவரை வச்சு அவருக்கு பண்டிகை கொண்டாடணும். கண்ணுக்குட்டியை வச்சுட்டு கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாடக்கூடாது. ஆமென். கர்த்தர் என்ன பாருங்க, இன்னைக்கு நிறைய பேருக்கு சர்ச்சை வேண்டாம், கர்த்தர் வேண்டாம். ஆனால் சாப்பாடு வேணும், குடி வேணும், விளையாட்டு வேணும், எல்லாம் வேணும். ஆனால் கர்த்தர் வேண்டாம். சர்ச்சைக்கு வர மாட்டாங்க, விளையாட்டு போட்டிக்கு மட்டும் எல்லாம் தண்ணியும் போட்டு நாங்கள் வந்து கிடந்துட்டு அது வேணும். வேதாசம் சொல்லுகிறது, என்ன சொல்லுகிறது? புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட இழந்தார்கள். விளையாட இழந்தார்கள். ஆண்டவர் பயங்கர கோபப்பட்டு மோசடி சொல்லி, ஏய் நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிற? பாரு உன் ஜனம் சீர்கட்டு போய் கொண்டு இருக்கிறது. உன்கிட்ட ஒப்பு கொடுத்தேனே, 6 வருஷமா நடத்திட்டு வந்தே, உன் ஜனம் சீர்கட்டு போகுது. மோசடி சொல்லாது, ஏ நடத்தி வந்த பாரு உன் ஜனத்தை பாரு. திருந்தவும் மாட்டேங்கிறான், உருப்பட மாட்டேங்க. இந்த பாரு கண்டதை செஞ்சுட்டு இருக்கான். ஆண்டவர் சொல்ல, ஏய் முதல்ல பாரு, எனக்கு பாரு கோபத்துக்கு நான் உன்னை காப்பாற்றுறேன், உனக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கையை தரேன், உனக்குன்னு ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை தரேன், நீ என்ன விட்டுரு. வார கோபத்துக்கு இப்போ நான் எல்லாத்தையும் மொத்தமாக அழிக்க போறேன், மொத்தமாக அழிக்க போறேன். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க 9ஆம் வசனத்தில், பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த ஜனத்தை பார்த்தேன், இவங்க வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் ஆகியால் என் கோபம் இவர்கள் மேல் மூலவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு, என்னை விட்டுருப்பா, நான் அழிக்க போறேன், ஜனத்தை அழிக்க போறேன். அப்போ மோசே ஆண்டவரே வேணாப்பா, 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 எப்படியாவது சுத்திகரிப்பு ஆராதனை வச்சாவது அந்த ஜனங்களை காப்பாற்றுறேன் ஆண்டவரே, அடிச்சிடாதீங்கப்பா, மரண நிகழ்வுகள் வந்துடக்கூடாது ஆண்டவரே. சோதரம் மோசே நிற்கிறான் தரப்பில் நின்று, ஆண்டவரே மன்னிங்க, கோபம் பற்றி எரிகிறது உண்மைதான், மன்னிச்சிருங்க ஆண்டவரே, மன்னிச்சிருங்க ஆண்டவரே, மன்னிச்சிருங்கன்னு சொல்லி தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்தான். அல்லேலூயா. 14 அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். நம்ம எல்லாம் பரிதாபத்தினால தான் தப்பி தப்பி கிடக்கிறோம். எத்தனை சொல்லியும் திருந்தாதவர்கள் ஆண்டவர் பரிதாபப்பட்டு தான் நம்மளை வச்சிருக்கிறாரு. ரொம்ப நாள் நீடிக்காது. நம்ம கவனமாக இருக்க வேண்டும். ஆமேன். நம்மளை கெடுத்து கொள்ளவே கூடாது. கர்த்தர் என்ன வழியில் வச்சிருக்கிறாரு அந்த வழியிலே தான் நம்ம நடக்கணும். கர்த்தர் நியமித்த வழியிலே தான் நடக்கணும். அதை விட்டு வலதுபுறமோ இடதுபுறமோ சாயக்கூடாமல் அவருக்கு பிரியமான பண்டிகை. எல்லா பண்டிகையும் நல்லது. பண்டிகையெல்லாம் நான் பண்டிகைக்கு எதிரானவன் கிடையாது, நானும் விரும்புவேன். ஆனால் நம்ம பண்டிகை எல்லாம் நல்ல நீதியான பண்டிகைகளாக இருக்கணும். எல்லா பண்டிகை வேணாம் கொண்டாடுங்க, ஆனால் அந்த பண்டிகைக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும், நீதியாக இருக்கணும். அன்னைக்கு சந்தோஷப்படணும். நான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, ஒரு ஏழை பிள்ளைக்கு நீங்கள் அன்னைக்கு ஒரு நாளுக்கு உணவு கொடுக்குறீங்க, ஒரு ஏழை பிள்ளைக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டு நீங்கள் கர்த்தரை வந்து ஆராதிச்சிங்கன்னா கர்த்தர் உங்களை பார்த்து மகிமைப்படும். என் பிள்ளை எனக்கு செஞ்சுட்டு வந்து ஆராதிச்சுட்டு இருக்கிறா. இல்லை அடுத்தவங்கள்ட்ட நம்மளும் வாங்கி வச்சுட்டு நீ கையை அடிச்சுட்டு ஒன்றும் எனக்கு தெரியாதானே அடுக்க. அல்லேலூயா. நீங்கள் எச்சி கையை கொண்டு காக்க வரட்டாத, நீ இங்கே வந்து கையை தட்டிட்டு இருக்க. அல்லேலூயா. கையில் இருக்க எச்சி எரிஞ்சிடும் போய் விழுந்து காக்கா கொத்திட்டு போகணும். கையில் எச்சா வச்சுட்டு என்னது அசைக்காமல் இருப்பாங்களா? அங்கே வந்து இங்கே கையை தட்டணும், ஒரு பிரயோஜனம் இல்லை. செய்யுங்க, ஆண்டருக்கு செய்யுங்க. கிறிஸ்மஸ்னாலே நான் அதை குறித்து ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்மஸ் நாளே பேச, கிறிஸ்மஸ் ஒரு ஷார்ட்டாக சொல்லி போடுறேன். கிறிஸ்மஸ்னாலே தேவன் தம்முடைய குமாரனை உலகத்துக்கு பரிசாய் கொடுத்த நாள். அப்போ கிறிஸ்மஸ்னா நாம் நம்மிடமிருந்து ஏதோ ஒன்றை ஆண்டவரை அறியாத ஒருவருக்கு அவருடைய சார்பில் பரிசாய் கொடுக்குற நாள் தான் கிறிஸ்மஸ். அல்லேலூயா. அதை எத்தனை பேர் செய்ய போகிறீங்க? அவர் தன்மையே தந்தா, நம்மையே கொடுப்போம். முடித்துக் கொள்ளுகிறேன். தொடர்ந்து
இதை ஏதோ செய்து முடியலை, அடுத்த வாரம் தொடருவோம். தேவனை கர்த்தர் ஒரு ஆசீர்வதிப்பாராக. ஆம், ஜெபம் செய்வோம். இயேசுவே, அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே.